சிவாய நம. நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கால பைரவரோட சாபம், பைரவர் சாபம் நம்மளுக்கு வந்து அமையிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எதனால் அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க போகிறோங்க. அதனால் தயவுசெய்து நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. இந்த வீட்டில் வந்து நம்ம செல்ல பிராணி அப்படின்னு சொல்லி நன்றியுள்ள நாய், நன்றியுள்ள ஒரு பிராணி அப்படின்னா ஒரு நாய் தான் சொல்லுவோம். அது குழந்தையிலேருந்து நம்மகிட்ட வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்கும், நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது. நம்ம ஏதோ ஒரு வெளியே போயிட்டு வந்தால் கூட அது வாழாடிட்டு முதல்ல வர்றது நாயத்தான் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு நாயை வந்து வீட்டில் வளர்க்குற நாயை வந்து ரோட்டில் சில பேர் வந்து கட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. அதாவது வேறு வீடு மாறினாலோ வெளியூர் போனாலோ அல்லது அந்த நாய் நம்மளுக்கு வேண்டாம் ஏதாச்சும் நோய் பட்டுருச்சு அப்படின்னாலோ சில பேர் வந்து காட்டு பகுதியில் ரோட்டு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து வீட்டில் வளர்க்குற நாய் ரோட்டில் கட்டி வச்சுட்டு போகும்போது காலபைரவரோட சாபத்துக்கு நம்ம ஆளாக நேரிடுங்க. இதனால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, விபத்தில் வந்து துர்மரணமோ அல்லது ஆக்சிடென்ட் ஆகிறதோ, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஜாதகத்தை ரீதியாக வந்து பார்த்தோம்னா மேல் நோக்கி போகாமல் கீழ் நோக்கி தாழ்ந்து போகிறது, இந்த மாதிரி பல அடிபடுறது, ரோட்டில் அடிபடுறது, வீட்டில் அடிபடுறது, ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்து கஷ்டகாலங்கள் வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் வந்து அது போன்ற வேலைகள் வந்து யாரும் செஞ்சிடாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம பின்காலத்தில் வந்து அந்த நாய் எப்படி தெரு தெருவாக வீடு வீடாக நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு அலையுமோ, அதே மாதிரி நம்மளும் பின்காலத்தில் வந்து சாப்பாட்டுக்கு தெரு தெருவாக வீடு வீடாக ஒரு வாய் சாப்பாட்டுக்காக நம்ம அலைய வேண்டிய காலம் வந்துடுங்க. பிற்காலத்தில் வந்து அந்த மாதிரி வருங்க. சில பேர் வந்து பெண் நாய் வளர்ப்பாங்க. அது குட்டி போடுச்சு அப்படின்னா ஆண் நாய் குட்டி மட்டும் வச்சுட்டு பெண் நாய் குட்டியெல்லாம் கொண்டு போய் ரோட்டில் வீசிட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் ஒரு பாவமான செயலுங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அந்த காலபைரவரோட சாபம் வந்து நம்மளுக்கு அண்டும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த நாயை கொண்டு போய் நம்ம ஏதோ ஒரு தெருவில் விட்டுட்டோம் அப்படின்னா பல தெருநாய்களில் வந்து அதை கடிச்சு குதறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த நாய் வந்து மரண பயத்தோடு வந்து அங்கங்கே ஓடி ஒளியுங்க. அதுபோல் இருக்கிற சூழ்நிலையில் வந்து அந்த நாயோட சாபம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி வந்துடுங்க. அதனால் அது போல் வந்து நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. தெருநாய்கிட்ட கொண்டு போய் விட்டுறாதீங்க. வீட்டில் இருக்கிற நாயோ தெருநாயோ வந்து சண்டை பிடிச்சி அப்படின்னா, அது கடிச்சது அப்படின்னா, அதுலேயும் வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து நம்மளுக்கு அமையும். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் தயவு செஞ்சு யாருமே வந்து அந்த நாயை கொண்டு போய் தூரமாக வீசுகிறதோ, அந்த குட்டியில் கொண்டு போய் யார்கிட்ட எரிஞ்சு கொள்றதோ, இது போன்ற வேலையில் வந்து செய்யாதீங்க. உங்களுக்கு நாய் வேண்டாம் அப்படின்னா யாராவது கூப்பிட்டு கூட கொடுத்துருங்க. அதனால் வந்து சாபங்கள் வந்து நம்மளுக்கு வராது. அதாவது தாய் நாயிட்டிருந்து குட்டி நாய் பிரிக்கிறது, இது போல் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த காலபைரவரோட சாபம் வந்து நம்மளுக்கு அண்டும். ஏன்னு கேட்டோம்னா, அந்த காலபைரவரோட வாகனம், கருப்புசாமியோட வாகனம், இந்த மாதிரி ஒரு சில சாமிகளோட வாகனம் நாயின்னு சொல்லலாம். அதனால் வந்து இனிமேல் இது மாதிரி பண்ணாதீங்க. சிவாய நம. இந்த சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு என்றைக்கு வேணும். நன்றி.